விழுப்புரம் அவினாசி பாளையத்தில் தாய் தந்தை மற்றும் மகனை கொலை செய்துவிட்டு வீட்டில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, என்ன நடந்தது? அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து இருக்கக்கூடிய சேமலைக்கவுண்டம்பாளையம் பகுதியில் தெய்வசிகாமணி மற்றும் அவரது மனைவியான அலமேலு என்கிற அலமாத்தாள் என்ற இருவரும் வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இவர்கள் தோட்டத்து வீட்டில் வசித்து அங்கு இருக்கக்கூடிய விவசாய பணிகளையும் இவர்கள் இருவரும் மேற்கொண்டு வருகின்றனர். இவரது மகனான செந்தில்குமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கோவையில் பணியாற்றிக் கொண்டு அங்கேயே தங்கி வருகிறார். நேற்று தாய் தந்தையை பார்ப்பதற்காக செந்தில்குமார் வீட்டில் வந்து இங்கே தங்கி இருந்திருக்கிறார். அப்பொழுது இரவு நேரத்தில் தோட்டத்தில் ஏதோ சப்தம் கேட்டதாக தெய்வசிகாமணி வெளியே சென்று பார்த்தபொழுது மர்ம நபர்கள் அவரை வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனை அடுத்து அதனை அருகிலிருந்து பார்த்த அலமேலாத்தாளையும் உடனடியாக அந்த மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு வீட்டில் படுத்திருந்த செந்தில்குமாரையும் கொலை செய்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது காலை அந்த பகுதிக்கு சென்ற தோட்டத்து வேலையாள் ஒருவர் கண்டு கூறியதை அடுத்து அவினாசிபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருந்தது, என்னென்ன பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவமானது, அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஆதாய கொலையா அல்லது முன்பகை காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா என்றும் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் அவினாசிபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏராளமான உறவினர்கள் இந்த பகுதியில் கூடியிருப்பதால் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.